எல்லாருக்கும் வணக்கம். பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அண்ணன் அப்பப்போ பேசிக்க மாட்டோம், அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் 45 வருஷமாக நான் அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், அவரும் ஒரு டிசிப்ளினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நானும் அப்படி இருந்தேன். அதனால இந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ள 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னார். இந்த வயசில் 3 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, பரவாயில்ல. நல்ல சார், எனக்கு நான் என்ன 83 வயசு. அதனால் அந்த பழைய படங்கள், ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால் எப்போவுமே இந்த டைரக்டருங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன். எனக்கு ரொம்ப அவர் ஒரு மானசீகமான குருவாக நான் அப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஸ்ரீதர். அதற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர், ஒரு கவிதை தான். அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையாக இருக்கும். அதில் கற்பனையே, எனக்கு தெரிஞ்ச கற்பனையாக இருக்காது. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி சார். ஆனால் என்ன, அவங்களோட 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலு மகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள், ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனால் அவர்கிட்ட இருந்தவர், அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்கின்ற மனிதரை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவர் படங்களை பார்க்கும்போது. எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட 15 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்கார். நிச்சயமாக அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் வெற்றி அசிஸ்டண்ட்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் படம் பார்க்கல. நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா 15 வருஷமாக அவர்கிட்ட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். சங்கர், டைரக்டர் சங்கரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த 80s எங்கள் கதைகள் தான், ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி, ஏன்னா என் படங்களில் காமெடியே இருக்காது, வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். அந்த காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியாக இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில். அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் அப்போ. ஆனால் அந்த காலத்தில் நான் எனக்கு அப்படி எனக்கும் ஹியூமர் சென்ஸ் கிடையாது. கதைகள் மட்டும், இதான் கதை, இதான் கண்டென்ட், அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன். அது வேற விஷயம். அது மற்றவங்கள்ட்ட வித்தியாசப்பட்டதுனால. காரணம் என்னன்னா, அந்த எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், படைப்பாளிகள், இயக்குநர்களை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். யூ கேன் கிரியேட் அந்த கேரக்டர், கதாபாத்திரங்களை நம்ம படைக்கிறோம், படைப்பாளிகள்னு சொல்வேன்.
கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரம் உருவாக்குறோம். அதில் யார் நடித்தாலும் அவன் ஹீரோ ஆகணும். அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மைகள். அது சார்ட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு நடிகனாக பார்க்க முடியாது. யார் சொன்னாங்கல்ல, நான் 3 நிமிஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆனேன்னு. அது அவருடைய இயற்கை. அது அவர் படம் பார்க்கும்போதே யார் நடிக்கிறா இல்லை ஹீரோவா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கதாபாத்திரமாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனரிடமிருந்து சுரேஷ் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ டைரக்டர்ஸ் வி கேன் கிரியேட் கேரக்டர்ஸ், வி கேன் கிரியேட் ஹீரோஸ். அது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். அதனால் தம்பி அக்ஷய், உங்களுக்கு முதல் படமே ஏன்னா நான் அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு, நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு. நான் சங்கரை பற்றி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவர் என்கிட்ட ஒரு 17 படம் உதவி இயக்குனராக இருந்தார். இடையில குஞ்சு மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர்கிட்ட வேலை செஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம். சார், உங்கள் அசிஸ்டண்ட் யாராக இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னா ஒரு படம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். நான் சங்கரை ஒரு மலையாளத்துலலாம் அவர் நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழில் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ அவரை போய் பாரு, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார், நான் இப்போ போகல, நான் இன்னும் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போகிறார். அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும் நமக்கு. இயக்குனர்களுக்கு அது இப்போத்த வேண்டாம், சில உண்மைகள் சிலருக்கு வலிக்கும், அது வேண்டாம். அந்த ஃபவுண்டேஷன் இருந்ததுனால நமக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும். அடுத்தது இன்னைக்கு வெற்றி கிடைக்குது, ஈஸியாக வெற்றி கிடைக்குது. தம்பி, உங்களுக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்பா, ஈஸியாக நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க. அதை தக்க வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், வெற்றியுடைய அசிஸ்டன்ட். இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் நான் அதைத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்ற படத்தை பற்றி எனக்கு டிசிப்ளின் வேணும் சார் லைஃப்பில். இந்த ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க, அவர் எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணுவார். கணக்கு வழக்கெல்லாம் அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். செல்லுமணி சார் சொன்னார், உடனே பில்லை எனக்கு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும். எதுக்கு செலவு பண்ணணுமே அதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதோ அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. இத்தனை நாளில் ஒரு பட்ஜெட் போடுறோம், இது போடுறேன், ஒரு நடிகர் இதுக்குள்ளே படம் எடுத்தால் இவ்வளோக்கு நம்ம விற்கலாம், நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். இந்த கணக்கு தெரியாமல் இன்றைக்கி படம் எடுத்தால் ரொம்ப பேர் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் அப்போல்லாம் படம் ஆரம்பிக்கும் போது அண்ணனுக்கு தெரியும், சுப்பிரமணிய அண்ணனுக்கு, இன்று ஆரம்ப விழா அப்படின்னு மேலே போடுவோம். ஃபுல் பேஜ் விளம்பரம் அப்போலாம் கொடுப்போம். மேலே இன்று படம் ஆரம்பம், கீழே இத்தனாம் தேதி ரிலீஸ். ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து ரிலீஸ் டேட் போடுவோம். அந்த ரிலீஸ் டேட் ஒரு நாள் அப்படியும் போகாது இப்படியும் போகாது. அப்படி பல ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. அதனால தான் அவங்களாம் அத்தனை காலங்கள் நிலைக்க முடியுது. அதனால் அந்த டிசிப்ளின், டெடிக்கேஷன். நீ நடிக்கிறீன்னா உன்னை ஒப்படைச்சிட்ட, நீ டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்ட, சரண்டர் ஆகிடணும்.
அங்கே வந்து நான் வந்து லலித்துடைய பிள்ளை அப்படின்லாம் நடிக்க வந்துட்டியா டைரக்டர்னு சொல்கிறார். உங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலாக ஒரு கிரியேட்டிவ் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா கேட்கலாம், அது தப்பு இல்லை. டைரக்டர் அவர் ஓகே நீ பண்ணுன்னா பண்ணலாம். இப்படி அந்த டெடிக்கேஷன் டிசிப்ளினை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில், ஏன்னா வந்து என்ட்ரி ஈஸியாக கிடைச்சிரும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அவர் எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும், ஏன்னா அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுட்டார் இந்த ஷார்ட் டைமில். புரியுதா? ஆனால் அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க அந்த வெற்றியை, அதை புரிஞ்சுக்கங்க. அடுத்தது லலித் சார், அவர் சொன்னார், அவரை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மண்டபத்தை லீஸ் எடுக்கிறதுக்காக வந்தார். அப்போ சுப்பிரமணியன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், சேசி சார் நீங்கள் எங்கிட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லலித்தை நினச்சிக்கோங்க. இதே வார்த்தை சொன்னீங்க சார், கரெக்டாக. நான் எப்படியோ அதே மாதிரி லலித் நீங்கள் நம்பி அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ ஆரம்பித்த அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். எல்லோரும் படத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, என்னை கூப்பிடலேன்னு நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நான் உட்கார்றதில்லை, வெளியே போய் படங்களே பார்க்குறதில்ல நான். நன்றி சார். மற்றபடி இந்த படத்தில் செஞ்ச அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சிவாஜி சாரும் உங்கள் பாட்டியும் 2 பேரும் வந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ இருந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் பிறக்கலை. அந்த அந்த 20 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டில், இல்லையா? உங்கள் பாட்டி அந்த டைனிங் டேபிளில் தான் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. போனால் கீழேலாம் உட்கார வைக்க மாட்டாங்க, அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு அண்ணன்னு சொல்லிட்டு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல படம் அமைஞ்சது, அதுக்கு பிறகு பண்ணீங்க. சமீப காலமாக ஒரு நல்ல டீம் உங்களுக்கு அமையலையோ? ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ளே இருக்கார். நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா, ஒரு டைரக்டர் கிடைக்கலையா? அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக யாரோ சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு பின்னாடி திரும்பி ஒரு பெரிய க்ரௌடு வந்துடும். ஏன்னா வெற்றி தானே, இங்கே வெற்றி தானே எல்லாத்துக்குமே காரணம், இல்லையா? வெற்றிக்கு பின்னாடி ஓடுறது தானே. ஆகவே நான் எதுவும் மற்றெல்லாம் பேச விரும்பல, எனக்கு டைம் இல்லை. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லலித் சார் சொன்னாங்க, எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் உங்களுக்கு பேசப்படும். அவருக்கும் எத்தனை படம் எடுத்தாலும் அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் சார். ஆனால் என்னென்னா அது கரெக்டான ப்ரொடியூசர். ஒன்று சொல்லிடுறேன், சொல்லட்டுமா சார்? அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, அவர்கிட்ட இந்த படம் விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூமில் போய் தாப்பப்பட்டுக்குருவார். உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல, மாதத்துக்கு இவ்வளோ வேணும்னா கொடுத்துட்டேனா, அதுக்கு பிறகு என்ன நோயின்ட்டு அது சொல்ல மாட்டாராம். சொன்னால் வம்பு வந்துடும்ல, அதனால் பாத்ரூமில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாராம். இதுக்குள்ளே அவங்க மறந்துடுவாங்க என்ன எதுக்கு நம்ம. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கார். குடும்பத்துலேயும் கடை இல்லை, தொழிலையும் கடை இல்லை, இல்லையா சார்?
அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர். அவர் நல்லா வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறை இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நிறைய விஐபிஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட வணக்கம். சிறை, அக்ஷய், ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் பிள்ளையார் சொல்லி. எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று இருந்துச்சு, அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் படமாட்டேன். பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையோட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லேயே இருக்காரு. படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன். நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி அள்ளிருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூ ஹவ் வண்டர்ஃபுல் டைம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், டானாக்காரன் திரையில் வராமல் போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். ஓ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார், ஃபஸ்ட்டு வாட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையை சொன்னீங்க. ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண போகிற வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில் விட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பேசி, ஏன்னா நான் நிறைய கேள்வி கேட்பேன், ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும். நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டைரக்டர்கிட்டேருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துச்சு. நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம், எல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை. பட் இந்த 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 டீம்னு சொல்கிற ஒரு விஷயம், லலித் சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்போவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் எதுனா பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணப்போது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா, ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் டானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை வந்து சொல்ல போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறதே வந்து, ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மாதேஷ் அந்த சூட்லலாம் செத்து புரண்டிருக்கோம். இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் நீங்கள் ஃப்ரேம் வைக்க போது
ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்ப்பேன். ஏதாவது ஒன்று இவரை பிடிச்ச திருவி விடணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு வருவேன், சொல்லிக்கிறேன். நோ பட் அமேசிங் டைம். உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். உங்களோட டீம், என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நைட்டாக ஷூட் பண்ணுறோம், லாரி மேனில் ஷூட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், எல்லாமே ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திருப்பி அதான் நம்ம டானா கரண்ட் டீம் பெருமையாக சொல்லிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அனிஷ்மா அண்ட் அனந்தா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேட் யுவர் மார்க் இன் த மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தேட். அண்ட் அனிஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் ஒண்டர்ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ண போது சரி அவங்களும் தேவ் கிவன் ஸோ மச் லைஃப். அதுதான் that is the only thing I look at. So I was so happy for everyone. And Justin, நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க. நான் வந்து நாங்கள்லாம் ஷூட் பண்ண போது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன ஏதுன்னு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த மன்னிச்சராக இருக்கட்டும், இல்லை நீலோத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த 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 படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரி திங் டு இட். ஸோ அதனால் இப்போ நீங்கள் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை, எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதுதான் சந்தோஷம். அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹேவ் டு ஒர்க் வித் யூ ஐம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம டீம் வேறு யாராவது விட்டேன்னா ஃபிலோ தெரியும், நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணாம் சொல்லுவீங்க தெரியும். ஃபிலோ தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து லலித் சரோட ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க அந்த படத்துக்கு. ஒரு படம் எவ்வளோ முக்கியங்கிறத வந்து சுப்பிரமணியம் சார் சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கும் ரொம்பவே இருக்குது. ஒரு டைரக்டர் தான் வந்து அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்க தான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போம். நம்ம ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிட்டோன்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் ஓவர் தட். அண்ட் இன்றைக்கி வேறு யாரோ விட்டுன்னு தெரியல, பட் தேங்க்யூ சூரி, ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க. பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் வர்ஷினி, தேங்க்யூ, யூ brought a sense of originality into it. அண்ட் இன்றைக்கி வந்து யாரெல்லாம் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பேசுனீங்களோ ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு பேசுனவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட், கங்க்ராட்ஸ். உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ், அமேசிங் ஒர்க். அதுதான் டீம் ஒர்க் அகேன். ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு எஸ்எஸ்சி சார் சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு நல்ல டீம், பெருமைப்படுற ஒரு டீம். இந்த டீமோட நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு. நீங்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பேசலாம். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருக்கணும். நன்றி. நன்றி. பிஃபோர் யூ லீவ், ஐ ஹாவ் சம்திங் டு ஆஸ்க் யூ. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் 25. Do you know why? Of course. ஸோ விக்ரம் பிரபு சாரோடைய 25வது திரைப்படம் தான் சிறை. 25th film and 25th of December, கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2025ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நேரத்தில் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் விக்ரம் பிரபு சாருக்கு. This love is for you and more to come in your way. ஒரு பெரிய ட்ராவல் இந்த 25க்குள்ளார வாழ்க்கை நிறைய நடந்துச்சு. அதை எடுத்து யூஸ் பண்ணி அடுத்த 25 தாண்டோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக 2050ல வந்து சந்திப்போம் with 50 more films. Thank you and all the very best விக்ரம் பிரபு அவர்களே. நன்றி. ஸோ கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்லாம். சரி, நான் வெற்றிமாறன் சார் மாதிரியே ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சரி எப்படி படம் இருக்க போகுது அப்படின்னு நானும் வந்து யோசித்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து அவர் இன்வைட் பண்ண. அவங்க பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டுன்னு எனக்கு தெரியாது. சரி அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்பர் சுரேஷ், இல்லை வந்து வெற்றி சாரோட அசிஸ்டண்ட்டு, இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன், இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு, இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ளே கடத்துச்சு. உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு டிரெக்டராக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம அந்த சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். நான் அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்திருக்கிறான். ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு கேங், அவங்க ஒரு கேங் இருக்காங்க, வந்திருக்காங்களா எல்லோரும்? ஓகே, ஒரு பயங்கரமாக ஒரு கேங் சுற்றிட்டே இருப்பானுங்க ஒன்றா. நான் வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்கிறது, ப்ரொட்டஸ்ட்டு, இன்னொரு விஷயங்களில் வந்து சுரேஷும் வந்து பங்கெடுத்துருக்கான். அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து நின்று இருக்கேன். அண்டு நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக நின்று இருக்கான். அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷை வந்து நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ, வெற்றி சாரோட அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ, அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஒரு முன்திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பித்ததுலேருந்து படம் வந்து முடிகிற வரைக்கும் வந்து என்னை வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கவே விடலை. அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சுது. அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்குது, எவ்வளோ உண்மையாக அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னால் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோடு வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த படத்தில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு நம்ம அதில் போகிறத விட வந்து ஒரு லைஃபாக வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது ரொம்ப தனியாக இல்லை, அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படம் வந்து இப்போ நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், அது டைலாக்காக நின்றோம். ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க, வெறும் டைலாக்கை பற்றி மட்டும் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லுவோம்ல, அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படியே நின்றோம். அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தோடைய நுவான்சன்ஸ், அந்த படத்தோடைய டெக்னிக்காலிட்டி, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும், கொன்று போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோடு இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பாக அந்த ரிதமாக இருந்தது. அந்த எடிட்டுக்கும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்ததுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, பயங்கரமாக பண்ணிட்டு ஜஸ்டின் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ், என்னுடைய கல்லூரி அவனும் ஜூனியர், இவங்கெல்லாம் ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி 2 செட்டு பேக்கில் இருந்து வரானுங்க இவங்க. அண்டு அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவியக் கல்லூரிலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்துருக்கானுங்க. இப்போ வந்து எங்கள் காலேஜில் பிரச்சனை என்னென்னா, படம் வரைகிறதுக்காக யாருமே காலேஜில் சேர்றதில்லை, டைரக்ட் பண்ணுறதுக்காக காலேஜில் சேர்றானுங்க, இல்லை சினிமாவை போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். ரியலி சாரி. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு தான் உருவாகணும், பெயிண்டர் உருவாகணும்.
பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். இந்த கிராஃப்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பட் ஆனால் இந்த கிராஃப்டை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது. அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷை நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது. அதோட என்ன சொல்கிறது, அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அதாவது என்னென்னா, நீ சோர்ஸ் உண்டாக்கி பண்ண அந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் சோர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்டிஸ்டோட க்ளோஸ்அப் வந்து பயங்கரமாக இருந்தது, ரொம்ப வேலிடாக இருந்தது. க்ளோஸ்அப் வந்து உண்மையிலேயே இருந்தால் ஒய்டு, அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மதேசன். தொடர்ந்து நிறைய சினிமா நீ வந்து பார்த்து. அண்டு ஸோ ஆர்டிஸ்ட்டு சொல்கிறப்ப வந்து அக்ஷய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் அவருடைய நடிப்பிலுமே வந்து வேறு ஒன்று தெரிஞ்சுது எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட வேறு ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு பானு செம சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு 2 ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அவங்க பேர் அனீஷ்மா அப்புறம் அனந்தா, 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் அனீஷ்மா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தாங்க படம் பார்க்குறப்போ. அந்த லவ் ஸ்டோரியில் அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ க்யூட்டாக அந்த பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. நிறைய சீனை அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த அவங்க எப்படியாவது அந்த பையன் கூட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த மெனக்கெடல் இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அனீஷ்மா. ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. உங்களுடைய உச்சரிப்பு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழோடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஊரோடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்கிறப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும் நமக்கு. சரி, இது எல்லாமே உண்மையாக இருக்குமா, இவ்வளோ உண்மையெல்லாம் இருப்பாங்களா, எனக்கெல்லாம் போலீஸ்காரங்களாம் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களா, எனக்கு அது ரொம்ப போலீஸ்காரால் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்களான்னு நான் யோசிச்சேன் நான். பட் ஆனால் எனிவே உண்மை கதைன்றப்போ நம்பி தானே ஆகணும். ஸோ நல்ல காவலர்கள் இருக்கிற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான காவலர்கள் தான் வந்து மனித நேயத்தையும் மக்கள் உண்மையிலேயே காவல் அப்படின்றது வந்து சின்ன வயசில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். காவலர் உங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கில் வந்து இருக்கும். அந்த நண்பர்களை நம்ம தேடி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் அந்த காவலரை வந்து நான் சந்தித்ததில் எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி. அண்டு சுரேஷோட பலம் வந்து ஆர்டிஸ்ட்டையும் அதே நேரத்தில் இந்த கதையையும் ரொம்ப கண்ட்ரோலாக அந்த நுவான்சென்ஸை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான சீன்ஸ் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும். உண்மையிலேயே அது எல்லோரும் அது பாராட்டுவாங்க, பேசுவாங்க அது பின்னாடி. அண்டு சுரேஷோட அவர் வந்து பக்கா சென்னையில் பிறந்த ஒரு அம்ஜகர பையன். அவன் ஊரை பற்றி இந்த இடத்த பற்றி இந்த மொழியை பற்றி நிச்சயமாக அவருக்கு பின்வரும் காலத்தில் வந்து அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கண்ட்ரோலாக செம சூப்பராக பேசியிருக்கு. மெயின் ஸ்ட்ரீமில் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக இது இருக்கும், அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த கதையை நம்பி படம் எடுத்த லலித் சாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே வந்து செம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட் டீமாக இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிறைய நல்ல சினிமாக்கள் வரணும். ஏன்னா வந்து இங்கே வந்து பிரச்சனையை பேசுகிறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய தைரியமான விஷயந்தான். ஒருத்தனுக்கு பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே வந்து பிரச்சனையை பேசாமலாம் இருக்க முடியாது. பிரச்சனையை பேசி தான் ஆகணும். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பட் ஆனால் நம்ம பேசுகிற பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, இப்போ அதனால தான் நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் இந்த பிரச்சனையை பேசுகிறதுனால இந்த சமூகத்துக்கு நான் பயன் உள்ளதா இல்லைன்னு வச்சிங்களேன். என்னெல்லாம் ஃபஸ்ட்டு படத்துலேயே அமைச்சிட்டு இருப்பாங்க.
ஸோ இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிற கருத்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாடலை உண்டு பண்ணியிருக்கு, இந்த மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவை க்ரியேட் பண்ணியிருக்கு, இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம், வரோம். அந்த வகையில் தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னுதாரணமான ஒரு சினிமாவாக இருக்குது. நன்றி, வெற்றி சாருக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெய்பீம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எனக்கு இட்ஸ் அ வெரி ஒரு எமோஷ்னல் ஸ்டேஜாக இருக்குது. அண்ட் திஸ் இயர் ஹஸ் பீன் அ வெரி குட் இயர் ஃபார் மீ ஆஸ் அ டிரெக்டர். படம் ரிலீஸ் பண்ணல, ஆனால் என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இது வந்து எனக்கு எல்லாருமே படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சுரேஷ். சுரேஷ் வந்து இஸ் எ வெரி பேலன்ஸ்டு பர்சன். அவனை மாதிரி ஒரு பேலன்ஸான ஆளை பார்க்கவே முடியாது. எந்த சிச்சுவேஷனையும் ரொம்ப நிதானமாக, காமாக, ரொம்ப ஜஸ்ட்டுன்னும் போது ரொம்ப நேர்மையாக எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுவான். எது கரெக்ட் அப்படின்றதுல ஹீ வில் ஸ்டாண்ட் பை த ரைட். இப்போ நான் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அது நான் பண்ணுறன்றதுக்காக ஏற்றுற ஆள் கிடையாது சுரேஷ். அது தப்புன்றத அவன் சொல்கிற விதத்தில் அவனுடைய தன்மை இருக்கும். ஹீ இஸ் நெவர் பீன் சம்ஒன் ஹூ வில் ஒரு அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸெப்ஷனலாக இருக்கும் சுரேஷ்கிட்ட. அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு இந்த படத்தை சரியாக எடுத்து முடித்து, நார்மலாக படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும். இங்கே இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்னாரு. சொல்லிடணுமா? லாஸ்ட்டாக எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு, சொல்லிடுறேன். லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம் முடிச்சுட்டு. ஸோ அது வந்து தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு படத்தை எடுக்கிறது, அந்த ஒரு முதல் படம் எடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் நமக்கு, அதாவது செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து ஓகே இந்த படம் எடுக்கிறோம், இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடினா என்ன ஆகும், ஓடலைன்னா என்ன ஆகும், இப்படி நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட ரொம்ப கிளியராக ஷியோராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவர் ரஞ்சித் பேசும்போது சொன்னார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு. அந்த சீன் எனக்கு வந்து சொன்னான், இப்படி ஒரு சீன் இருக்குது. அவன் அப்படியே கேட்டு இருந்தேன், ஏய் இந்த சீனை நீ சொல்கிற மாதிரி எடுத்தால் இந்த படம் ஒரு பெரிய படமாக வந்துடும்பா அப்படின்னு. நான் படம் பார்த்தேன். ரமேஷ் நடிச்சிருந்தார். அந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அது த ஹோல் எக்ஸிக்யூஷன், அந்த சீனோட எக்ஸிக்யூஷனே ரொம்ப சரியாக இருந்தது. அண்ட் சுரேஷுடைய அந்த கேரக்டருக்கு ஒரு இன்சிடெண்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் கொஞ்சம் வேகமாக பைக்கில் வரான். ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அந்த ஏரியா பசங்க அவனை அடிச்சிட்டாங்க. அந்த பையன் வந்து சுரேஷ்கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ சுரேஷுடைய வேலை என்னவாக இருக்கணும்னா அதை என்கிட்ட வந்து சொல்லணும். இப்போ என்கிட்ட வந்து சொன்னால் என்னுடைய ரியாக்ஷன் ரெண்டாக இருக்கும். ஒன்று, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு, ஏன்டா டே உனக்கு அறிவில்லையாடா, ஒழுங்காக இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொன்னால் திஸ் பாய் இஸ் கோயிங் டு ஃபீல் பேட். என்னடா அது நம்ம சார் நமக்காக நிற்கலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சூழல் வரும். இல்லைன்னா யாரா அந்த பசங்க அவங்கள கூப்பிடு, அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒன்று நம்ம அவங்கள கூப்பிட்டு திட்டியிருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு போலீஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அப்படி பண்ணால் அந்த இடத்துல நாங்கள் 15 வருஷமாக இருக்கோம் அதே இடத்துல. அந்த இடத்துக்குள்ள அந்த இணக்கத்தை குலைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போ சுரேஷுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த இளைஞனுக்கு நம்ம ஆஃபீஸில் நம்மளை கை விட்டுட்டாங்கன்னு உணர்வு வரக்கூடாது. அதே நேரத்தில் சார் டைரெக்டாக இன்வால்வ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும். இப்போ சண்டையும் போடக்கூடாது. இவன் தனியாக இவனை கூப்பிட்டு போகிறான் அந்த பசங்கக்கிட்ட. அவனுக்கு ஒரு 4-5 பேர், எத்தனை பேர் இருந்தாங்க, 4-5 பேர் இருக்கிறாங்க. போய் அவங்கள கூப்பிட்டு, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு
அவங்கள கூப்பிட்டு ஹி ரீசன்ட் அவுட் அண்ட் அயன்ட் இட் அவுட். இந்த விஷயம் எனக்கு அவன் சொல்லி எனக்கு தெரியாது, மற்றவர்கள் சொல்லி தான் தெரியும். ஒரு இடத்த இணக்கமாக வச்சுக்கிறதும் அந்த 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 கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணுறதுல சுரேஷுடைய ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கில். அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இருக்கவங்கள விட்டு கொடுக்காம அவங்களுக்கு நிற்பான். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அது இல்லை இன்சிடென்ட் லெங்க்த்தாக போயிட்டே இருக்குன்றதால, பட் தட் இஸ் சுரேஷ். அண்ட் சுரேஷ் வந்து நான் ஆடுகளம் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போனேன். ஆடுகளம் முடிஞ்சு உடனே வந்து சேர்ந்த அசிஸ்டண்ட். அப்போ அவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தது இல்லைன்னா எனக்குமே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் அப்போ இருந்தது கிடையாது. அந்த ஆஃபீஸில் எந்த ஃபர்னிச்சருமே இருக்காது, ஒரே ஒரு பெட்டு போட்டு அந்த பெட்டில் ரெண்டு தலைகாணி மட்டும் வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து ஜாயின் பண்ணேன். அப்போதுலேருந்து ஹி இஸ் பீன் வித் மீ, ஹி ஹஸ் சீன் மீ அண்ட் எல்லா நிலைகள்லையும் கூட இருந்து. அப்புறம் நடுவில் ஒரு படம் வந்து சார் இந்த படம் நான் ஒர்க் பண்ணலான்னா சரிப்பான்னேன். ஆனாலும் இப்போ எங்கள் பசங்க எப்படின்னா படத்தில் ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க, கடைசியாக என்ன ஆகிடும்னா படத்தில் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு இப்போ பாலான்னு ஒருத்தர் எக்ஸாம்பிள், படத்தில் வேலை பார்க்கல அப்படின்ட்டான், ஆனால் எல்லா வேலையும் அவனுக்கு தான் கொடுத்துட்டு இருப்பேன். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சிறை வந்து படம் பார்த்தேன். எப்போவுமே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, நான் படம் பண்ணாலும் சரி, நம்ம ஆட்கள் யார் படம் பண்ணாலும் சரி, இதில் என்ன தப்பு இருக்குன்னு தான் பார்த்துட்டே இருப்பேன். படம் பார்த்துட்டேன், ஓகே ரொம்ப தப்புலாம் இல்லை, ஓகே டீசெண்டாக இருக்குது, இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அன்றைக்கி பேசினேன், எல்லாரோடையுமே பேசினேன், எப்படி இருந்ததுன்னு எல்லாம் பேசிவிட்டு நான் போயிட்டேன். இப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. படம் நான் பார்த்தது கிடையாது, படம் பார்த்த எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் நான் சொல்ல, இல்லை அந்த இது கொஞ்சம் சரியா இல்லையா, அது கொஞ்சம் இதாக இருந்தது, இல்லை அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்படி எல்லாருமே, நானும் ரஞ்சித்தும் கூட, ரஞ்சித்து ஒரு நைட்டு கால் பண்ணியிருந்தார். அப்புறம் நான் அது பேசினேன், நாங்கள் சில விஷயங்கள் பேசினோம். அப்போவும் நான் வந்து அது கொஞ்சம் அப்படி இருந்தது, அது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இது இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. சரி ஓகே விட்டாச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் செல்வமணி சார்லாம் பேசுகிறத கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது, ஐயோ நம்ம படத்தை கரெக்டாக பார்க்காம விட்டோமோ, ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக பார்த்துட்டோம் போல இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துட்டோம் போல இருக்குன்னு தோணுது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் செல்வமணி சார் மாதிரி படத்தை பார்த்து எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஏற்படுத்தியிருக்க தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஐம் வெரி வெரி ஹாப்பி. படம் நான் பார்த்து எனக்கு ஏற்படுத்திய உணர்வுகள், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு படம் ஃபஸ்ட்டு திங் எனக்கு ஸ்ட்ரைக் ஆன விஷயம் என்னென்னா, த பேசிங் ஆஃப் த ஃபில்ம், த வே இட் ஸ்டார்டட். அண்ட் அப்போ தமிழுக்கு வந்து என்னென்னா, when we are making a procedural films are mostly ஒரு இது இருக்கும், அவ்வளோதான், இங்கே போவாங்க, அவங்க வரணும், இதுக்குள்ளே நமக்கு என்ன புதுசாக இருக்கும், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குமே தவிர அதுக்குள்ளே என்ன ட்ராமா, அந்த ட்ராமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ப்ரொசீஜரல் ஃபில்ம்ஸ் பண்ணும்போது. தமிழ் வந்து அவனுடைய லைஃபுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அப்படியான விஷயங்களாக இருந்திருக்கிறதால அவன் டெல்லி திஹார் ஜெயிலில் ஒர்க் பண்ணியிருக்கான். அவர் அப்சல் குரு அவரை செல்லில் இருந்து பார்த்துருக்கான் அவன். அப்படி அவனுக்கு அனுபவங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிற ஒரு ஆள். அவனுடைய போலீஸ் லைஃபு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லும்போது சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், அண்ணா எனக்கு இப்படி நடந்துச்சு, ஒருவேளை வந்து சீன் விற்கிறதுக்காக அவன் கற்பனையெல்லாம் சொல்லிடுறானோ எனக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணும், அந்தளவுக்கு இருக்கும். அப்புறம் தமிழுடைய எல்லா படத்துலையும் ஒரு வசனம் அது விசாரணையிலையும் இருக்கும், முட்டியில் கட்டின தாலி போலீஸ் வேலைன்றது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அது வந்து எல்லா படத்துலையும் தமிழ் எப்போதுமே சொல்கிற ஒரு வசனம். அப்போ ஒரு ப்ரொசீஜரல் ஃபில்ம் பண்ணும்போது அதில் இருக்கிற லிமிட்டேஷன், படம் ஆரம்பித்து முதல் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே அந்த பஸ்ஸில் நடக்கிற ஒரு அட்டாக், அங்கே வந்து அந்த கிரிப் இருந்தது, எடிட் வாஸ் வெரி ஃபைன். அண்டு அங்கேருந்து தொடர்ந்து படத்துக்குள்ளே நம்மளை வந்து எங்கேயுமே போக விடாத அளவுக்கு இட் ஹெல்ட். அண்ட் படத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம் அப்பீல், என்னுடைய இதில் மெயின் ஸ்ட்ரீம் அப்பீலுக்கு முக்கியமான காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த ஃபில்மை நான் எங்கேயுமே என்னோடய மைண்ட் எங்கேயுமே போக விடாமல் உட்காந்து உள்ளே வைக்குது எனக்கு. அதை நான் இதை பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் எவ்ரி கேரக்டர் லுக்ட் வெரி ரியல். யாருமே வந்து ஒரு முதல்ல 5 நிமிஷத்துக்கு தான் அவர் விக்ரம் பிரபு தெரிகிறார். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து படத்தில் ஆர்டிஸ்டாக தெரிஞ்சவர்.
அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் தான் இருக்குது. அவர் சுரேஷ் சொன்ன மாதிரியும் தமிழ் சொன்ன மாதிரியும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கும்போது அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 10 years 15 years வேலை செஞ்சிட்டோம். யூஆர் லேட் பேக், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஓகே வாங்க கூப்பிட்டு போங்க, அந்த ஒரு தன்மை அதுக்குள்ளே இருக்கிறது. எதையுமே வந்து ரொம்ப லேட் பேக்காக அப்ரோச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருந்தார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அண்ட் இன்னைக்கு பொது புத்தியில் இருக்கிற சில விஷயங்களை அவங்க வந்து ஸ்கிரிப்டிங் டூலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கைதியை கூப்பிட்டு போனோம், ஒரு முஸ்லீம் நேமோட ஒரு கைதியை கூப்பிட்டுட்டு போனோம்னா அது மைண்டில் நம்மளை வந்து அது கேள்விக்கு உட்படுத்துது. அந்த நேரத்தில் நமக்கு தோன்றுறது அவங்களோட ஷார்ட்ஸு எல்லாமே அதை தோண வைக்குது. இங்கேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இது என்ன நடக்க போகுது, இது யார், எப்படிப்பட்டவன், எல்லாமும் சேர்ந்து இப்போ எடிட்டு, மியூசிக்கு, ஷார்ட் டிவிஷன்ஸு, எவ்ரி திங் இஸ் ஆடிங் ஆன் டு த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த பொது புத்திக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனைகளை அது கொஸ்டின் பண்ண வச்சுட்டே இருக்குது எவ்ரி டைம். நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோம்? பிகாஸ் வி ஆர் கண்டிஷன் டு திங்க் தட் வேன்றது. இது எல்லாத்தையும் சேர்த்து அது கடைசியாக வந்து முடியும் போது it leaves you with lot of thoughts, நிறைய கேள்விகள் about the policing system, about the இன்னைக்கு இருக்கிற ஒரு மெஜாரிட்டேரியன் தாட் ப்ராசஸ், இது எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த படம் நிறுத்துது. அண்ட் இதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு நடுவில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா உட்காந்து யோசித்து இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி யுவர் ஸ்மைல் தட் இஸ் ஆடிங் அ லாட் ஆஃப் வேல்யூ. அவர் ரஞ்சித் சொன்ன மாதிரி அந்த ஸ்மைலுக்காகவே வந்து நமக்கு ஐயோ இவங்க 2 பேர் சேர்ந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. அண்டு அக்ஷய் வாஸ் லுக்கிங் லாஸ்ட் த்ரூ அவுட். அது வந்து அந்த பிரிசனுக்குள்ளே அவன் இத்தனை வருஷம் இருந்தாலும் அவன் வந்து ஹீ ஸ்டில் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப், எனக்கு என்ன ஆக போகுது, இதில் இங்கேருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன்ற அந்த கேள்விகள் வந்து அவனுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் திங். நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் இதில் முக்கியமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டானாக்காரனில் ஒரு ஹோம்கார்ட் டீமை ஒன்று அறிமுகப்படுத்தினா அவங்க வந்து தே ஆர் க்ளோஸ் டு பீயிங் காப்ஸ். எனக்கு விடுதலையில் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க, இப்போ இதுலேயும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து அந்த ரோல் காலுக்கு வாங்க, பரேடுக்கு வாங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். தட்ஸ் அந்த பேக்ரவுண்டில் இருந்த காப்ஸ் வந்து தேவர் ஆடிங் ஸோ மச் ஆஃப் லேயர் அண்ட் ரியாலிட்டி டு திஸ் வேர்ல்டு. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே சொல்லியிருக்கிற அந்த லைஃப், இது எல்லாமே வந்து இந்த கேரக்டர்ஸ் இவங்களோட ஃப்யூச்சர் என்னவாக போகுது, இது எப்படி இருக்கணும் அப்படின்ற வியூவராக என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் எண்ட். இது வந்து எனக்கு இவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற அந்த எண்ணத்தை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ளே க்ரியேட் பண்ணுது. ஆஸ் அ ஃபில்ம் சினிமாட்டோகிராஃபி, நைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 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 பஸ்ஸு சேஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், அதெல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இதில் வந்து இப்போ தமிழ் எவ்வளோ எழுதியிருந்தான், சுரேஷ் எவ்வளோ எழுதியிருந்தான்றது எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தேட் அண்ட் ஐ டோன்ட் நோ தேட். பட் 2 பேருடைய ஆஸ் ரைட்டர்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சுரேஷுடைய ஸ்ட்ரென்த்து ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், அவனுக்கு நான் அந்த படம் பார்த்துட்டு இட் வாஸ் கம்ப்ளீட். எதுவுமே வந்து மிஸ் ஆகிருக்கு, எதுவுமே குறையா இருக்குது அப்படின்றது தெரியல. அப்போ சுரேஷ் சொல்லிட்டு இருந்தான், எனக்கு எடிட்டருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் சப்போர்ட் நிறையா இருக்குது சார். அவர் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஷூட் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. ஸோ அப்போ ஃபிலோமினுடைய கான்ட்ரிபியூஷன் இன் த ரைட்டிங் ப்ராசஸ் இட் செல்ஃப் ஹேஸ் பீன் குட். அண்ட் அது நல்லா தெரியுது அது. அண்டு ஒரு ரைட்டராக நம்ம எழுதுனதை ஸ்பாட்டுக்கு போய் ஒரு டைரக்டராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இருக்கிற சேலஞ்சஸை ரொம்ப அழகாக சுரேஷ் ஹேண்டில் பண்ணியிருக்கான். இவ்வளோ நாளுக்குள்ளே எடுக்கணும்னா அவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி.
இப்போ நமக்கெல்லாம் வந்து இப்போ 50 நாள்னு சொன்னால் 60 நாள் ஆகும், 60 நாள் 70 நாள் ஆகும், அது அப்படியே போயிட்டே இருக்கும். அண்டு இங்கே ஒரு லலித்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, பயங்கரமாக சொன்னாங்க. அவங்க இங்கே இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுரேஷ் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் இந்த படத்தை முடிச்சிருப்பான் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் அதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருக்கிற மேஜிக்குன்னு நினைக்கிறேன். அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே ஒன்று நீங்கள் பண்ணுறதும் அது இன்றைக்கி ஒரு ஒரு படமாக வந்து எல்லாருக்கும் ஒரு படத்தை பார்த்து அத்தனை பேருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் இந்த படத்தை பற்றி வந்திருக்குன்றது அதுதான் வந்து அந்த 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 கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணுற மேஜிக்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் அகெயின் வெரி 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 ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷை எல்லாரும் சுரேஷ் எடுத்த படத்தை எல்லாரும் பாராட்டுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சுரேஷை தனிப்பட்ட முறையில் டைரக்டராக அப்ரிஷியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அண்ட் லலித் சார் தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுரேஷுக்கு கொடுத்து, ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை, இந்த படத்தை முடித்து காரம் கொடுக்குறீங்க. வெரி வெரி ஹாப்பி. ஒரு ப்ரொடியூசர் தன்னுடைய டைரக்டரை இப்படி ஆனர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு படம் கொடுங்க, அவங்களுக்கும் கார் கொடுங்க சார். தேங்க்யூ. கூட என்னை வந்து பூஜைக்கு கூப்பிட்டது கிடையாது. சுரேஷ் தான்டா ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கும் கூப்பிட்ருந்தான். ஸோ தட் வே இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அரசன் என்ன சொல்கிறாரு சார்? Quick update. I know not the perfect stage, but still we are very very excited to know. Just few words. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்திருக்கோம். Okay, அந்த ஒரு பிக்சரே பயங்கர வைரல். But we are looking forward for the movie. So yes, இப்போ சுரேஷ் சரோட அம்மாவை மேடைக்கு அழைக்கலாம். Such a happy and a delightful moment. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்ட்டு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூர்யா சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை? அண்ட் உங்களோட தமிழும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அனிஷ்மா, நல்ல பங்கி என்று காண அனிஷ்மா. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாஸ் அப்படிங்கிற படம். அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ இன் தமிழ். டெல் மீ மோர் அபவுட் இட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், it was such a wonderful experience working with you sir. And லலித் சார், 7 Screen Studio, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அக்ஷய், ஆனந்தாவை, எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி.
இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு சொல்லுங்கள் சொல்லுங்கள். அக்ஷய் பற்றி சொல்லணும் மறந்துட்டேன். அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. இல்லை, அக்ஷய் நம்ம ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால் எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் கேவ் மீ. இஸ் மை தி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய் ஃபார் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஆனந்தா அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழில் ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணார் ஃபார் த ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், சாரி. அக்ஷய்க்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார் எல்லாரும். நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு மாதிரி இல்லை, சமைச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா, அதுக்காக சொன்னேன். இல்லை, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போது, அக்ஷய்க்கும் தெரியாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நானும் அவனும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் குக்கிங். முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ண தெரியும், தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ண தெரியும். ஓகே, அனிஷ்மா பற்றின ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே கேரளத்திலிருந்து ஒரு கதாநாயகி இங்கே வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி அஸ் வெல். நன்றி நன்றி, தேங்க்யூ வெரி மச். கைத்தட்டலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாங்களாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு லலித் சார் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சார். என்ன சார் இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் நம்ம ஆமாங்க பாருங்க, கீழே உட்காந்து அஜித் சாரே சொல்கிறாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இந்த நேரத்தில் பேசியே ஆகணும் சார். சிறை அண்ட் நம்ம லலித் சார் கூட நிறைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், ஒரு டெட்லி காம்பினேஷன். திஸ் இஸ் மை க்ளோஸ் டு ஹார்ட். லலித் சார் ரொம்ப பெட்டுன்னு வச்சுங்களேன், ப்ரொடியூசர் பெட் அவர் தான். ஸோ மற்ற டீம் ஆல்மோஸ்ட் அண்ட் விக்ரம் பிரபு சார், தமிழ் அண்ட் சுரேஷ் எல்லாமே தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. ஸோ கம்ஃபர்ட் இருக்கும்போது நம்ம இறங்கி வேலை வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். ஸோ நோ ஈகோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஓகே, எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சார் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அவுட்கம் ஒன்றா வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் ஸ்கிரிப்ட்லேயே பாதி எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதிலே பாதி தூக்கிட்டோம். ஸோ நிறைய அங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயே நிறைய ஒர்க் பண்ணி பேசிட்டோம். தென் ஆஃப்டர் எடிட் முடித்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு தான் போட்டு காமிப்பேன். லாஸ்ட்டாக தான் காமிப்பேன். அதுக்கு முன்னாடி டீம் காமிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அவர் போட்டு காமிப்பேன். அதுக்கு முன்னாடி நான் காட்டவே மாட்டேன். ஸோ ஒன் சாட்டிஸ்ஃபை அப்போது அவர்கிட்ட கேளுங்க, படம் பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. இப்போது இங்கே உட்காந்துருங்க எல்லாமே படம் பார்த்துருக்காங்க, அவங்க தான் பேசணும். நான் பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு தெரில, அதனால சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் பேசணும் சார். பட் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த அனுபவத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் நன்றி வந்து லலித் சாருக்கு. அதுக்கு முன்னால் அந்த நன்றி வந்து ஃபிலோவுக்கு தான் சொல்லணும். ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் லலித் சார் எங்கிட்ட பேசினாப்புல நான் போனேன். நான் கதை சொல்கிற இதிலலாம் போகல, சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனேன். போனோடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம்,
ஒரு ஃபேண்டஸியா அப்படி பண்ணனா அவனும் அப்படி தான் சொன்னான் ஒரு இன்டர்வியூவில். நான் ஃபேண்டஸியாக தான் அறிமுகம் பண்ணேன், எங்கள் அப்பா தான் இந்த கதையில் தள்ளி விட்டார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை கண்டென்ட் கதையாக இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு சொன்னால், எங்கிட்ட கதையாக இல்லை சார், லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இந்த இன்ஸ்டண்ட்டாக சொன்னேன். சொல்லி முடித்தோடனே சொன்னார், இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ளே வந்தார். சுரேஷ் சாரை சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டண்ட்னா ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ளே வந்துட்டார். நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னென்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டார். அடுத்து சூஸ் பண்ணது வந்து எங்கள் ஹீரோ விக்ரம் பிரபு சார். சரி நம்ம போனால் சொன்னால் கதை கேட்குற ஒரு ஹீரோ இருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னா, சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான் நீங்கள் சொல்லுங்கன்னா விக்ரம் பிரபு சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போவும் சார்ட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க. அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். அந்த 2 பேர் அந்த கதையில் வர 2 பேர்த்த நிஜமாக பார்த்தது நான் மட்டும்தான். நான் எப்போ அந்த கதையை எழுதும் போதெல்லாம் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனிஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்கன்ட்டு. நான் தொடர்ச்சியாக படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி இவங்களை பார்த்து அந்த 2 முகம் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேர் முகம் மட்டும்தான் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்குது. அப்படியா எல்லாரோட உழைப்பு, ஃபிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து இது பண்ணாப்புல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணன் இன்னும் நான் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணுற, என்ன கதை ஏதோ வச்சுருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அண்ணனு சொன்ன உடனே சிரிச்சார். உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா நீ, அதுக்குள்ளே ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையாக பண்ணுறான், அதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ எழுதுனா வச்சு தான் டானாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலேயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது, அந்த படம் ஃபிலோ எடிட்டில் போட்டு காமிச்சப்போ என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது, நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், வெற்றி என்ன மாதிரி சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன், அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்புல. நேற்று என் மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்புல. பெரிய வெற்றி படமாக வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் சார். சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி அண்ணன்ட்ட. ஆனால் அவர் விசாரணையில் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி அண்ணன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா ஒரு ஹைராக் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு சிமெண்ட் பேப்பர் கொடுத்தாரு. இல்லைங்க அண்ணன் கத்துவாருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டார். என்னோட தாட்டில் இருக்கிற சுரேஷ் சார், நான் ஒரு கதை எழுதுனேன்னா நான் பேசுகிற முதல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு 3-4 கதை இருக்காது எனக்கு நல்லா தெரியும், எங்கிட்ட ஒரு இருக்கிற 4 கதையும் அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸில் இருக்கிறவர், அதனால் என்னை விட சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி சார். சார், விக்ரம் பிரபு சார் கூட மறுபடியும் இந்த படத்தில் இணைந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் எப்போது எங்கள் ஹீரோ தானே அவர். இதை தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறதுக்கு, இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு சார் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னவோ அது நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஒரு எஸ்கார்டில் என்னோடய போலீஸ் லைஃப்பில் நான் வந்து குறைஞ்சது ஒரு 500 எஸ்கார்டு போயிருப்பேன். அந்த திருப்பி பார்க்க எனக்கு வந்து எனக்கு பயங்கரமாக இதாக இருந்துச்சு. நேற்று தேட்டரில் எல்லாரோட படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. எங்கள் ஹீரோ ஓகே சார், எவ்வளோ பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு தெரியல அவங்களோட கதையை வந்து படமாக்குறதுக்கு. பட் உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த கதையை பார்க்கறதுக்கு நாங்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக. ஒருவேளை அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில, படம் பார்த்துட்டு அந்த பையன் வந்தான்னா அவங்க எல்லாரும் முன்னாலே அவனை அறிமுகப்படுத்திக்கலாம். வாவ், இனிய நாள் இது. அரங்கம் நிகர் ஆற்றலார்களே, கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, இணையதள நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே,
உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லனா இன்பம் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி வெற்றிமானுடைய வார்ப்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் திலகங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ். இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுந்தது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டேன், கலிப்பேருவை கொண்டேன். சிறை என்னை சிறைப்பிடித்தது, இதய சிறைப்பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். கடுமையான ஒரு பயிற்சியாளராக, ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் குடும்பத்து பிள்ளை. அவர்கிட்ட நான் இதுவரையிலும் பேசலை, ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். பிச்சிட்டான் பையன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறான்னு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆக காலத்தின் அருமைகதியில் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். லலித்துக்கு இது ஒரு மகுடம், உண்மையிலேயே ஒரு மகுடம். நான் இந்த படத்துக்கு சிறை படம் பார்த்த பிறகு நான் இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணின்னு இருக்கிறேன். எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு திரையுலகுக்கு மிகப்பெரிய வரவேற்பினை பெறும். ஊடக சகோதரர்களுக்கு ஒன்று சொல்வேன், இந்த படத்தை குண்டிலிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள், கோபுர கலசமாக ஒளி வீச செய்யுங்கள், அகவீரில் அகற்றி அறிவொளி வீசிட செய்ய கலங்கர விளக்கமாய் நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைப்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. வந்ததுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததற்கும் நன்றி. மீண்டும் நம்மளுடைய ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள். ஏன்னா படம் பார்த்து ஃபஸ்ட்டு படத்தை பற்றி சொன்னது அவர் தான். அண்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி டோல்டு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணுன்னு. நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வந்துடணும்னு சொன்னேன். இன்றைக்கி அண்ணா வந்துட்டார். இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு, என்னால் தெரியும். ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கும் இந்த அஃபெக்ஷன் இன்றைக்கும் உங்களோட இருப்புன்னு நினைக்கிறேன். எஸ்இசி சார், எஸ்இசி சாரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்பிரமணியன் தான். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி என்னாலும் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன். சார் என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் செல்லமணின்னு என்றைக்குமே அவர் என்னை இன்னது வரைக்கும் லலித்தின் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா, மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் 10 லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரில, எப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு இல்லையா, பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்குமே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணுவார். சரி மாஸ்டர், சரி மாஸ்டர்னு தான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுனது எதுவுமே இல்லை. தானே சார், தானே சில டைட்டில் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா இப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார். அந்த கைடன்ஸ் என்றைக்கு இருக்கிறனால தான் தானனை கூப்பிட்டு இன்றைக்கி கூட வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வெற்றி சார், ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதையை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது மொதல் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டரை கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அமுச்சு விட்டேன். அதனால் இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி சாரோட கோ டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை. சிறை ஆரம்பித்தது தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி, தமிழ் உங்களை பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ பார்க்கலாம் நான் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் ஏன் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக வந்தார்.
வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்துட்டு, ஸோ ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா சார்னாரு. சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார். வேணா அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். பையன் ஃபஸ்ட்டு படம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு. சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவாக ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் சார் இந்த கதையை நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திவீரனில் பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வர நினைக்கிறேன் நான் அப்படின்னு. ஸோ உண்மையாலும் நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். யார் டைரக்டர் போடலான்னு சொல்ல போகும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இன்னொரு கம்பெனியில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வெட்டி சட்டை சொன்னோம், சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ளே வந்தார். இதுக்கப்புறம் ஹீரோ யார் போகலான்னு சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான், விக்ரம் பிரபு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம். ஒன்று செட்டில் ஆகும்போது எடிட் அப்படின்னு போகும்போது நோ டவுட்டு ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோலில் சுமந்துருக்காப்புல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஃபிலோ. அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து வந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு அக்ஷய் பண்ணியிருக்கான் அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பார்த்துக்குங்க அப்படின்னா, நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படில. இந்த படத்தை மொத்தமாக நூற்றுக்கு நிப்பாட்டினது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மாதேஷ் கேமரா அப்படி பார்த்திங்கன்னா என் டீம்லேருந்து அருணோட இது பயங்கர இது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் இந்த டைலாக் ஃபைனல் பண்ணிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுன்னா இந்த படத்தை வந்து முடித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்றைக்கி விஜய் சார் வந்து அன்றைக்கி ஒரு மாதம் கொடுத்தங்காட்டி தான் அதை கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் போய் சேர்த்தன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன். லியோ பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். சார் இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் படுவேன். நான் எப்பவுமே அந்த இது எப்பவுமே இருக்கும் என்கிட்ட. ப்ரெசன்ட் மீடியா, இந்த ப்ரெசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்க நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட இதுதான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். இல்லை, எக்ஸாம் ரூமுக்கு போனோடனே ஆன்சர்ஸ்லாம் மறக்கிற மாதிரி ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், எல்லாமே மறந்துடுச்சு இப்போது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும் எல்லாத்துக்கும். ஸோ ஃபிலோ சாரில் நான் ஆரம்பிக்கிறேன். சார் உங்கள் பையனுக்கு கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ சார் ரொம்ப. மாதே சார், நீங்களும் உங்கள் டீமும் அப்படி நைட் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல, நைட் ஷூட்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். Justin Prabhakar sir, it was wonderful music I got for my movie, and Yuvan sir's voice and Chinmay ma'am's voice, it was amazing. Thank you sir. Suresh sir, எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரில, பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார் தமிழ் சார், ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரை பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன். அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார் விக்ரம் பிரபு சார், என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டென்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணிங்க. சூரிய சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரிய சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனிஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது, ஸோ என்ன பண்ணணுன்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நானும் அனிஷ்மாவும் பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வந்துட்டு எல்லாம் பண்ண சொல்லிட்டுருக்காரு, நடிக்க சொல்லித்தார் சொல்லு. பட் சார் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது.
ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனிஷ்மா, ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெட்டர் co-star இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேன் யூ. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி யூ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ ஃபிலிம் ஃபர்ஸ்ட் தமிழில். அண்ட் Ananda, I saw your footage, it was damn nice, congratulations. ஸோ கடைசியாக ஃபேமிலிக்கு வரேன். அப்பா, ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷ்னல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில் லெஜெண்ட்ஸ். நீங்கள் நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் அ ப்ரெஷர் ஃபார் யூ? யா, இட் வாஸ் அ ப்ரெஷர். ஆனால் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் தி ப்ராசஸ். ஏன்னா சூரி சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஐ ஃபவுண்ட் அ பேஷன் ஹியர். ஓகே, ஸோ பிஃபோர் யூ லீவ், டே 1லேருந்து இப்போ வரைக்கும் யுவர் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இன் த மூவி. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா ஒரு பர்டிகுலரான மூமெண்ட் இருக்குது சார். நம்ம அந்த ஜெயிலுக்கு வெளில ஷூட் பண்ணிட்டுருக்கும் போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே. ஸோ அவர் ரியலாகவே வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு, தம்பி எங்கே பிடிச்சிங்க, ரியலாகவே கைதி மாதிரி இருக்காப்புலன்னு கேட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு யூ வாண்ட் அஸ் எ கேரக்டர். அப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா as a கேரக்டர்? ஆமாம், படம் பார்த்துட்டு நீங்களான்னு தான் சொல்லணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். முதல் சிறை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். சிறை படத்தும் நான் போன வாரம் படம் பார்த்தேன். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி லலித்குமார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார், இது மாதிரி நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கலாமே, அதை பார்க்கணுன்னு. வேறு ஒரு நண்பர் சொன்னார், இப்போ வந்து இந்த படம் ஒன்று பாருங்கள் செல்லுமணி, முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஆனால் லலித் சார் வந்து நான் பேசும்போது சொன்னார் இல்லையா, லலித் வந்து எவ்வளவு கண்டிப்பானவரோ அவ்வளோ அன்பானவர். முதல்ல எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கொரோனா வந்து இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆகிட்டு ஒரு 5 நாள் டோட்டல் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆகிட்டு யாருமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத ஸ்டேஜில் வந்து நான் அப்போ தான் ஃபிஃப்சிக்கு ப்ரெசிடெண்ட்டாக வந்து ஒரு வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாரோட. ஏன்னா எங்களோட டெய்லி வேஜஸ் வந்து டெய்லி ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு மறுநாள் சமைக்கிறது சாப்பாடு இருக்காத மாதிரி தான் இன்றைக்கி இந்த தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 20,000 தொழிலாளர்கள் அப்படி தான் இருக்காங்க. தொடர்ந்து 5 நாளுக்கு மூடிட்டாங்க. மறுபடியும் எப்போ திறக்க போகிறாங்கன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் முதல்ல தானு சார் தான் ஃபோன் பண்ணேன். சார் எதாவது ஹெல்ப் பண்ணும் சார், என்ன வேணும்னாரு, ஒரு அரிசி இருந்தால் போதும் சார் அப்படின்னா. எவ்வளோ வேணும்னாரு, ஒரு 20,000 மூட்டை வேணும் அப்படின்னா. நான் ஒரு 1000 மூட்டை அனுப்பிச்சிடுறேன், நீ அடுத்த ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னார். அப்புறம் லலித் சார் ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் வேணும். உடனே மறுநாள் வந்தார், நேராக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து செக் கொடுத்தார். உண்மையிலேயே தமிழ் திரை தயாரிப்பாளர்கள் அன்றைக்கி 10 லட்சங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம். எங்களை தேடி வந்து நாங்கள் போகாமல் அவரே வந்து செக் கொடுத்தார். அப்போ அவர் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, படம் மாஸ்டர்னு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதனால மாஸ்டர்னே நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவர் பேர் என்னெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லலிதா மாஸ்டர்னு தெரியாமல் மாஸ்டர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இப்போ சொன்னால் அருண் சொன்னார் இல்லைங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கு தயாரிப்பாளர்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயத்த வந்து நிறைய வச்சுருக்காரு லலித். என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேமெண்ட் ஒன்று இருக்கும். சார் என்ன சார் இது இவ்வளோ போட்டிருக்கீங்க, இவ்வளோ அதிகமாக இருக்குது சார், 1.25 கால் ஷீட் போட்டாங்க சார். நான் நினைப்பேன், என்ன மாஸ்டர் படம் எடுக்கிறவங்க இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. அதனால தான் தொடர்ந்து வந்து படம் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து தயாரிப்பாளர்கள் வந்து சின்ன சின்ன திருதுளி தான் பெருகும். அப்போது அந்த சின்ன ஸ்மால் ட்ராப்ஸ் தான் மேக்ஸ் எ ஓஷன். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கவனித்து அது கடைசி வரைக்கும் வந்து அதை அவங்களுடைய கண்காணிப்பிலே வச்சுருக்கிறதால தான் அந்த தயாரிப்பாளர் தொழிலில் வந்து அவங்க தொடர்ந்து இருக்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது, ஆனால் தயாரிப்பாளருக்கு நல்லா இல்லை.
சுப்பிரமணிய சார் நல்லா இருக்காரு கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிறாரு. ஆனால் அவர் படம் எடுத்து கொடுக்குற தயாரிப்பாளர் நல்லா இருக்காருன்னா அப்போ என்னென்னா அது வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகலை. அப்போது இப்போ லலித் சார் மாதிரி இருக்கவங்க வந்து அதை கரெக்டாக ஒழுங்கு பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் படம் பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி 10 கோடி பேர் படம் பார்க்குறாங்க. இன்றைக்கி தமிழ் படங்களில் தமிழர்கள் மட்டும் பார்க்குறதில்ல, உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து மனிதர்களும் பார்க்குறாங்க, மொழி தெரியாதவங்களாம் பார்க்குறாங்க. அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான படங்கள் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போய் சேரும்போது அதனுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிச்சிடுச்சு. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு தான் வந்து சேரலை. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் சரியாக பண்ணாங்கன்னா வந்து நிச்சயமாக லலித் சார் மாதிரி எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து சிறப்பாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் லலித் சார் மேடையில் நான் சொல்ல விரும்புகிற தயாரிப்பாளருக்கு. இந்த படம் பார்க்க நான் போனேன். படம் பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் படம் பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. வழக்கமாக வந்து விக்ரம் பிரபு படங்கள் வரும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஹீரோஸ் மேலே வந்து வழக்கமாக ஹீரோஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம ஆக்ஷன் ஹீரோஸ் வரும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வைப்போம் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பேக் ஷாட்டில் ஒரு சர்வசாதாரணமாக வந்து இப்போ விக்ரம் பிரபு ஓப்பன் பண்ணிட்டு படம் ஆரம்பிச்சிது. அதனால் படம் நல்லா இருக்குனாங்களே, ஓப்பனிங்கே இது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அடுத்த 3வது நிமிஷம் அந்த குற்றவாளியோட முதுகில் புல்லட் அடித்து நிமிர்ந்த உடனே படம் அங்கே நிமிர ஆரம்பிச்சிடுச்சு. விக்ரம் பிரபு அங்கே ஹீரோவாக வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டார். நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிரபு இது வந்து ஒரு மிகப்பெரிய அவுட்கம்மாக இருக்கும் இந்த படம். உங்களை பற்றி படம் முடியும் போது ஒரு 4 பேர் வந்து இப்போ ஆடியன்ஸோட இதில் போய் உட்காந்துறாங்க. அதில் முதல் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து டைரக்டரு. நான் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னேன், சார் இது என்ன சார் இது வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு. இன்னும் லலித் சிரிச்சார், ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னு. அப்படி சும்மா இருந்தேன். இல்லை சார் டைரக்டர் பார்க்கணும், ஏன்னா நான் உடனே அந்த படத்தை இப்படி குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு வந்து குழந்தை பார்க்கணுங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோணுச்சு வந்து இந்த டைரக்டர் எங்கே சார் டைரக்டர் பார்க்கணுன்னு. இல்லை சார் வெற்றிமாறனை பார்க்க போயிருக்காருன்னார். ஏன் சார்னா அவர் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் சொன்னார். ஸோ உங்களுடைய ஸ்டாம்ப் வந்து அந்த படத்தில் இருக்குது. டைரக்டராக வந்து உங்கள் ஸ்டாம்பை வந்து அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப மைன்யூட்டாக மனித உணர்வுகளை வந்து மைன்யூட்டாக வந்து கவனிச்சிருக்காங்க. நான் கூட நிறைய போலீஸ் ஸ்டோரி படம் எடுத்திருக்கேன். ஆனால் என்னோடதெல்லாம் வந்து அப்படி மேலே வந்து ஒரு கமர்ஷியலாக மேலே ஓடிட்டே இருக்கும். இப்போ படம் பார்த்த பிறகு எனக்கே கொஞ்சம் அவமானமாக வந்தது தமிழ். உங்கள் படம் பார்த்த பிறகு அடடா இவ்வளோ விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மரியாதை இருந்திருக்குமேன்னு. அந்த கோர்ட் சீனில் வந்து போலீஸ்காரனாக இருந்தால் கூட அவன் கேஸ் முன்னாடி வரத்துக்கு அவன் கொஞ்சம் பணம் கொடுக்கவே இருக்குது. அங்கே ஆரம்பித்து புல்லட் வந்து லோட் பண்ணியிருக்கா லோட் பண்ணலையா இது வரைக்கும் வந்து அந்த படம் வந்து மிக அருமையாக ஒரு சீன்லேயும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து அந்த கதையை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அந்த கதையை கெடுக்காமல் ஒரு டைரக்டர் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரியே அந்த கொண்டு வந்திருக்குல்ல. சுரேஷ் சுரேஷ் நீங்கள் மேலே வந்து கிரேட். நீங்கள் ஒரு டைரக்டராக இப்போ கூட நான் படம் பண்ணால் உங்கள் அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ வந்து உன்னிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை கூர்ந்து கவனித்து நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் சுரேஷ், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி வந்து அடுத்து வந்து உங்கள் ஹீரோ அக்ஷய் வந்து எப்படி வந்து இது மாதிரி ஒரு கதையை வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பணக்கார அப்பாங்க என்ன பண்ணுவாங்க, பண்ணோட மகனை வந்து வேறு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த கேரக்டரில் எப்படி நடிக்க சம்மதிச்சார் லலித் அப்படின்போது இப்போ தமிழ் மகேஷ் பேசுவோம் சொன்னார் நினைக்கிறேன். சரி இது மாதிரி விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும். அப்போது எப்படி வந்து அவர் போய் பாதிச்சிருக்கார் வெற்றிமாறன்னா, அவர் இது மாதிரி ஒரு படம் பண்ணி அதில் தம் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. படம் பார்த்து முடியும் போது அந்த பொண்ணும் பையனும் அப்படியே வந்து நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கேரக்டராக இல்லாமல் ஒரு பெரும்பாலும் வந்து அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ஒன்று சண்டை வந்துனே இருக்கணும். அப்பனுக்கும் பிள்ளைக்கு சண்டை வரலன்னா பையன் உருப்பட மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா சண்டை வந்துனே இருக்கணும். அப்பா வந்து அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுவான் பையன், அவனை தூக்கி ட்ராக்கில் உட்கார அப்பா போராடிட்டே இருப்பான். அப்போ பையனுக்கு வந்து ஒரு சண்டை வந்துனே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்டுன்னு தெரிஞ்சு. ஏன்னா இப்படி வசதியாக வளர்ந்த பசங்களுக்கு இந்த கேரக்டரை எப்படி வந்து உள்வாங்கிறது, முதல்ல இந்த கேரக்டரை எப்படி நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது வேறு, இந்த கேரக்டரில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கறிக்கடையில் நிற்கிறதுலேருந்து அம்மாவை பைக்கில் கூட்டு வர்றதுலேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் வர்ற சட்டையை மாற்றுறதுலேருந்து சோப்பை வாங்கிறதுலேருந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து அதை வந்து அழகாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வந்து உள்வாங்கி நடக்கிறது இல்லையா. அப்புறம் நான் கேட்டேன், இப்போ தான் வந்து சூரியர் ஊஸ் சூரியன் கிரேட் மேன் கிரேட். நீங்கள் ஏன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்கீங்க. ஏன்னா
ஒருத்தர் சொன்னார், சார் இல்லை சார் இவங்க எல்லாரும் சிவகங்கை கூட்டு போயிட்டு அவங்கள வந்து அவங்களே வாழ வச்சாங்க, அவங்களே சமைக்க சொல்லி அவங்களே சாப்பிட சொல்லி எல்லா வேலையும் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து அங்கே நடிகனாக இல்லாமல் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் படம் எடுக்கும்போது மன்சூர் அலிகான் சொன்னான், அண்ணா என் பேரை மாற்றி வச்சுக்கலான்னு. ஏன்டா என்ன? இல்லைண்ணே முஸ்லீம் பேராக இருக்குது எல்லாருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய படமாக இருக்கும். இது வந்து அவங்கள வந்து நிறைய நேரம் நம்ம கூட தெரியும், அந்த மக்களோட உணர்வு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் ரஞ்சித் சொன்னார், நீ அந்த இடத்துல இருந்து பாடுற வழி அப்போ தான் உனக்கு தெரியணும். நான் கூட சில படங்களில் வந்து முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் வில்லனாக காமிச்சிருப்போம். அது என்னென்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லையா, நம்ம வந்து அது இது முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம். ஆனால் இந்த கேரக்டர் வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அமைஞ்சிருக்கு. உண்மையாக வந்து அது நீங்கள் தமிழ் சொல்லியிருந்தாலும் டைரக்டர் எடுத்திருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது உண்மையால் இந்த மதத்தின் பேரால் அரசியல் நடத்துகிறவங்க தூக்கி காலில் திருப்பி அடித்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடச்சிது. அவ்வளோ அழகான சொல்லி ஆஹா எவ்வளோ சிறந்த மனிதர்கள். இப்போது நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்கும். ஆனால் ரம்ஜான் வரும்போது அவங்க வந்து சமைச்சு எல்லா வீட்டுக்கும் வந்து பிரியாணி அனுப்புவாங்க. அப்போ அவங்க அது இன்னொரு மதமே எங்களுக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு நம்ம வந்து சின்ன சின்ன பிரிவில் அது ஒரு பிரிவாக தான் நினச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு வேறுபாடை இப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ முன்னாடி வந்து அந்த வேறுபாடே இல்லை, ஆனால் இப்போ அந்த வேறுபாடை கண்டுபிடிக்க முடியுது. இதுக்கு சினிமாவை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது மாதிரி மனக்காயத்தெல்லாம் ஆற்றத்துக்கு இந்த இது மாதிரியான படங்கள், இது மாதிரியான கலைஞர்கள், இது மாதிரியான கருத்துள்ள கண்டென்ட் வந்து அந்த 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 கலரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த படம். அந்த ஒரு சீனில் மட்டும் இல்லாமல் பின்புலமாகவே வந்து ஒரு ஹீரோ நேமே அதை வச்சுட்டு அதனால் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அதனால் ஆயிரக்கணக்கான பேர் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க. எங்கேயோ காஷ்மீரில் ஒருத்தன் குண்டு வைக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பேரில் ஒரு கைது எப்படி பாதிக்கப்படுறாங்கிற அளவுக்கு வந்து மிக ஆழமாக இந்த படம் சொல்லுது. இந்த படம் வந்து யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் படம் நான் வந்து என் பயத்தோடு கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் என்னன்னா இந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது, ஏன்னா சென்சாரால் அடி வாங்கினோம் நான், எனக்கு தெரியும் எப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்கன்னு. ஆனால் மாஸ்டர் வந்து அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது ஒரு பெரிய அதனால தான் அந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சென்சார் வாங்குற வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த படம் உண்மையிலே எப்படி சென்சார் பண்ணாங்கங்கிற அளவுக்கு உள்ள வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்குது மாஸ்டர். இது நிச்சயமாக இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 25ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஷோ ஓப்பனிங்னா 3 மணிக்கு அதனுடைய இது வந்து எல்லாருமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனோட வெற்றி வந்து யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இந்த படம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்கும். நீங்கள் 100 படம் எடுத்தாலும் சிறை அதில் ஒரு படமாக இருக்கும், சிறந்த படமாக இருக்கும். அக்ஷய் 1000 படம் நடித்தாலும் அவரோட முதல் படம் இந்த படமாக இருக்கிறதால உங்கள் 2 பேரோட இதயத்திலும் இருக்கிற படமாக இந்த சிறை இருக்குது. தமிழர்களுடைய இந்திய ரசிகர்களுடைய இதயத்திலும் இந்த படம் வந்து சிறைபிடிக்கப்படும். சிறை மிக சிறப்பான வெற்றி அடையும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.